ஆண்களே இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கேள்வி வந்துன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆமாம்ல, ஆண்களே இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை காலையில் கசின் அனுப்பிச்சிருந்தாங்க குரூப்பில். அதை பார்க்கும்போது சரி அதையே ஒரு வீடியோவை பண்ணிடலாமே அப்படின்னு கதைப்போமுக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். அதை பற்றின தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். என்னோடு இணைந்து இதை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். எஸ், 2 பேர் சேர்ந்தா இந்த விஷயத்தை வந்து பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். Why chromosome is disappearing? Will man disappear from earth? அப்படின்னு ஒரு கேள்விகளோட ஒரு செய்தி ஒன்றும் சமூக வலைதளங்களில் ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருந்து நிறைய இடங்களில் போய்கிட்டு இருந்தது. பட் இந்த விஷயத்தை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே வந்து யாழினி வந்து ஒரு புத்தகம், நான் இங்கே வந்ததுமே டார்லிங்டனில் வந்து லைப்ரரியில் சேர்த்து விட்டேன். ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புக்கை வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. யாழினி, மிஸ் யாழினி தனுஷேகர், ப்ளீஸ் கம். ஆமாம் ப்ளீஸ். ஆமாம் ரைட். இப்போ நீங்கள் இந்த புக்கை பற்றியும் படித்த புக்கை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த புக் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட். இந்த புக் பேரு ஈவ் ஆஃப் மேன். இந்த புக்ல வந்து பேசிக்கா ஒரு லவ் ஸ்டோரி. இந்த புக் ஆக்சுவலி இட் டாக்ஸ் அபவுட் த மெயின் கேரக்டர் ஹூ இஸ் ஈவ். இது வந்து 50 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சைல்ட் வந்து born ஆயிருக்கு. ஓகே 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 ஓகே. சோ வந்து இந்த ஸ்டோரி எப்படி போகும்னா வந்து ஈவ் கம்ஸ் into life and everybody is so excited. அப்படின்ட்டு ஆகும்போது she is protected from the opposite sex. அதனால வந்து ஒரு நாளைக்கு வந்து on her 16th birthday she has a list of these suitors. அவங்கள வந்து யாரையாவது மேரி பண்ணிட்டு வந்து ஒரு ஹோல் லைஃப்காக ஒரு பார்ட்னர் வந்து வேணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொசைட்டி இதுதான் சொல்லுது. இப்ப வந்து ஈவோட ஃபீலிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கா, அவனை வந்து ரொம்ப ரொம்ப அவளுக்கு பிடிச்சிருக்கு. சோ இந்த இதுல வந்து சொசைட்டியை சூஸ் பண்ணுமா இல்லனா அந்த லவ்வை சூஸ் பண்ணுமான்ட்டு தான் வந்து கதை. இந்த கதை ஆனா ஒரே ஒரு பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு பொண்ணு பிறகுது. அதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்படின்றது தான். அது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இங்கே யாராவது நடந்து போனாலும் நம்ம வந்து பார்க்கும்போது ஒன்று இருக்கும்போது எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சூப்பர், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் நம்ம நிறைய அனுபவங்களை உங்களோட தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கு இங்கிலீஷு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், புரிஞ்சுக்குவேன். பட் இந்த மாதிரி புக்கு படிக்கிறது அளவுக்கு நம்மளுக்கு இல்லை. ஏன்னா சிறு வயதுலேருந்து இந்த ஆங்கில படங்கள், அந்த படங்களில் நான் பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜ்லேயும் கவனம் செலுத்தியிருந்தால் இன்றைக்கி நான் ஒரு என்னது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலே வந்து உரையாற்ற அளவு வளர்ந்துருப்பேன். பட் அப்போ வந்து இருக்கிற இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஆங்கில படங்களை நம்ம எப்படி முத்தம் கொடுக்கலான்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணதுனால இந்த லாங்குவேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. டோன்ட் டூ தட். இனிமேல் வந்து அது ஒரு லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ரைட், ஓகே. இப்போ ஒய் குரோமோசோம்ஸ் இஸ் டிஸப்பியரிங். எர்த்துலேருந்து வந்து அதாவது பூமியிலேருந்து மனிதன் காணாமல் போயிடுவானா, அது ஆண், மனிதன் இல்லை ஆண் காணாமல் போயிடுவானா அப்படின்றது தான். ஏன்னா ஏற்கனவே வந்து என்ன பொண்ணு கிடைக்க மாட்டுது. ஆமாங்க, இது பொண்ணு வந்து 90 கிட்ஸ்லாம் வந்து பொண்ணு இல்லாம கையும் களவுமா இருக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் என்ன ஆகும் அப்படின்றதும், இது இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதும் சொல்றாங்க. ஆமா, அதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கும் இல்லையா, மிக்ஸ்டு, அதாவது என்ன சொல்ற 50% ஆஃப் மேல் இருப்பாங்க, ஆனா வந்து பெண்கள் கம்மியா இருந்தாங்க. அதே மாதிரி வந்து அடுத்த ஸ்டேஜ்ல வந்து ஆண்கள் வந்து கம்மியா இருப்பாங்க, நிறைய வந்து பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருந்தது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்பவே இது இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கிறப்ப இதை வந்து இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை நம்பாமலாம் இருக்க முடியல. கண்டிப்பா இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்போது அப்ப எப்படி ஏங்கும் ஒரு மாதிரி ஃபன்னியா யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். குரூப்ல வந்து சொல்லியிருந்தப்ப ஆண்கள் இல்லாத உலகம் டக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, பயங்கர ஹாப்பியா இருப்போம் நம்மலாம் அப்படின்னு. அப்ப இன்னொரு ஒரு பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, சத்தியமா கிடையாது, இருக்கும்போதுதான் சண்டையை பிரிச்சு விடுவாங்க, நம்ம வந்து பொண்ணுங்களே மட்டுமே இருந்தோம்னா அவ்வளவுதான். இல்லை மேடம், அது அப்படிதான் இருக்கும். சில சண்டைகள்லாம் நான் பார்த்துருக்க மாட்டேன், நிறைய வீடியோக்கள் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அடி, அதாவது அந்த மாதிரி ஒரு சண்டையை நீங்க அந்த ஆம்பளை கூட அடிச்சுக்க மாட்டாங்க. அதேதான். அதுக்கு காரணம் உடனே இன்னொரு பொண்ணு சொன்னா, அதுக்கு காரணமே ஆம்பளை பசங்களா தான் இருப்பாங்க. நீ சண்டையோட உட்பொருள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பளை. பையன் வந்து கேள்வி கேட்க மாட்டாப்ல, அம்மா வந்து கேள்வி கேட்க மாட்டாப்ல, தப்பு பண்றப்ப தங்கச்சி கிட்ட வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப அதற்கு காரணகர்த்தா தங்கச்சி கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒய்ஃப் கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, அம்மா கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல கேள்விகள் கேட்க வேண்டிய இடத்துல கேள்விகள் கேட்காம இருக்காங்க அப்படின்னும் பொழுது அதற்கான காரணகர்த்தா கண்டிப்பா வந்து ஒரு ஆணாதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டீங்க. ஆமா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஜாக்கி. அது ஒரு ஒரு சண்டையுடைய ஊற்றுக்கண், இந்த மையப்புள்ளி ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. யாரு who is a person, who is a responsible person அப்படிங்கிறது யோசிச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவில் அந்த நியூஸையும் வந்து அப்படியே படிச்சிட்டீங்கன்னா நியூஸ் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா the Y chromosome which plays a crucial role in determining male sex in humans is shrinking. குறைந்து கொண்டே வருகிறது. over the past 300 முழுகி கொண்டிருக்கின்றது. சார் சிங்கிங்னா முழுகுது, ஷ்ரிங்கிங்னா குறையுது. பாருங்க, இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஒரு படத்துல நடிகர்ல கூட ஐஸ்லாந்து தேடி வாங்க சரிங்களா. Shrinking. Okay. Over the past 300 million years, it has lost 1,393 of its original 1438 genes, with only 45 genes remaining. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வந்து இந்த ஒரு டார்லிங்டன் மாதிரி ஒரு நகரத்துல, ஒரு டவுன் சென்டர் மாதிரி ஒரு இடத்துல வெறும் வந்து இந்த மாதிரி 45, ஐ மீன் ரொம்ப குறைவான ஆள்ல போனா இந்த பொம்பளைங்கலாம் எப்படி சேர்ந்து அவங்க வந்து இப்ப அங்க அப்படியே மாறிடும். ஆமா, ஒரு ஏதாவது ஒரு மூலையில் வந்து கண்ணை கசக்கிட்டு அப்போ இருக்கிற டிவி ஷோவில் என்னை வந்து இந்த மாதிரி நான் வந்து அந்த இடத்துல இது ரப்பர் வாங்குறதுக்கு போனேன், என்னை இந்த மாதிரி கைமா பண்ணிட்டானுங்க அப்படின்னு ஆண்கள் பேட்டி கொடுக்குற ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும். இது என்ன எப்பயுமே வந்து அதுதான் நீங்கள் இந்த கல்யாணத்தில் கூட சில விஷயங்கள்லாம் சவகாமடியாக இருக்கும். அதாவது கல்யாணம் பண்ணால் ஆம்பளை பெற்றா அது ஒரு இதுவான், பொம்பளைன்னா அதுக்கு ஒரு விஷயம்னு பேசுகிறாங்க. இப்படி படுத்து பண்ணாலும் சரி, இப்படி படுத்து பண்ணாலும் சரி, எதா இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து தானே ஆகணும். சரி வாங்க, வீக்கான சப்ஜெக்ட் நான் அந்த பக்கம் பாருங்க. நான் படிக்கிறப்ப ஜென்ஸ்ன்னு படிச்சேன். 1393 வந்து அதனுடைய இது ஜீன்ஸ் சொல்லுவாங்க. ஜீன்ஸ் ஆமா ஆமா இருக்கு. நீ உங்களுக்கே அந்த மாதிரி நிலைமைனா ஏன்னா இந்த ஷிங்கிங் ஷங்கிங் அதுக்கே யோசிச்சு பாருங்க. சரி நான் கான்ஃபிடென்ட்டா ஷ்ரிங்கிங் ஷங்கிங்னு சொல்லல. பட் என்ன மேடம் கான்ஃபிடென்ட்டா பேசினா தான் வரும். அவங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆக்சுவலி கான்ஃபிடென்ட்டா ஒரு இடத்துல இறங்கணும் அப்படினு இருக்காங்க ஆக்சுவலி. நல்ல விஷயம். சோ வெறும் 45 ஜீன் தான் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க. பட் இன்னொன்னு கவலைப்பட வேண்டியது இல்ல. ஏன்னா அது வந்து இன்னொரு 11 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தானா. ஆமா, அதனால நம்ம ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாட்டம் பூட்டம் கிட்டம் அது பட் ஏகப்பட்ட தலைமுறைகளுக்கு அப்புறம் தான் வச்சுக்காங்களேன். ரைட், அது மாதிரி தான். வாங்க. இல்ல இதன் பிறகு அவங்களுடைய கஷ்டமே என்ன அப்படின்னா, சோ இப்போ வந்து ஒரு ஜீன்ஸ்ல வந்து முடிச்சிருங்க. அடுத்தது என்ன போட்டிருக்காங்கன்னா, according to Jennifer A. Marshall Graves, a distinguished professor of genetics and vice chancellor's fellow, the Y chromosome is running out of time. If this trend continues, the Y chromosome could disappear entirely within 11 million years, raising fears about the future of male offspring and human survival. அதாவது ஆண் சேர்ந்துதான் வந்து அது வந்து ஒரு குழந்தை பிறந்து ஒரு இனவெறித்தின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கும்போது இல்லவே இல்லைன்னு போது என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விகள் உருவாகுது இல்ல. ஏன்னா இந்த குரோமோசோம்லாம் நீந்தி 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 டயர்ட் ஆயிடுச்சுங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இன்னொன்னு அப்ப XX குரோமோசோம்ஸாவே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பெண் பிள்ளைகளாவே பிறந்துகிட்டு இருக்கும் இல்லையா. அப்ப ஆண் பிள்ளைகளோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே குறைஞ்சு அதன் பிறகு இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அப்ப எப்படி அதன் பிறகு வந்து எப்படி வந்து ஹியூமன் பீயிங்கோடைய பிறப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. 11 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இவனை யோசிச்சு பாருங்க. அந்த ஒரே ஒரு ஆம்பளை அந்த மாதிரி தான் இருக்குது, குழந்தை பிறகுது, அவங்க ஒருத்தன் தான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் யோசிச்சு பாருங்களேன் அவன் நிலைமை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பாஞ்சாங்கன்னா காலி ஆயிடுவான். ஸோ அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு படத்தை கிடத்த போட்டுக்கிட்டு வந்து கையை போட்டு அடிச்சு ஏதாவது எடுத்து அதை ட்ராப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அவன் யோசிச்சு பாருங்க, கையில் வந்து இதுவே இருக்காது மோஸ்ட்லி ஆக்சுவலி. ஸோ அப்படியும் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன், யோசிச்சு பாருங்க. ஆமாம், அதனால அதெல்லாம் யோசிக்கும் போது இந்த கற்பனையே வந்து பயமா இருக்குது ஆக்சுவலி. பட் 11 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்கு. நீங்க அதை பத்தி கவலைப்படணும்னா அப்படி இப்படி ஒரு கற்பனையா ஒரு படத்தை அப்படி எடுத்தா அப்படிலாம் என்ன ஆகும் அப்படின்னு போது யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரிதான் இப்ப யானி வந்து படிச்ச புக்கு மாதிரிதான் 50 வருஷத்துக்கு கழிச்சு ஒரே ஒரு திடீர்னு ஒரு ஆண் பிறப்பாங்களா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி அது வந்து திருப்பி இன்க்ரீசிங் மோடுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு படம் இங்கிலீஷ் படம் சில்ட்ரன் மேனா ஏதோ சம்திங் அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு குழந்தை காப்பாற்றணுன்றதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. அது ஒரு கதை அந்த மாதிரி. இது யோசிக்கும் போதே அது அப்படிதான் இருக்கு. அப்ப அதை எப்படி வந்து அது வந்து ஒரு எப்படி பாதுகாப்பா அந்த பையனை பார்த்துக்குவாங்க.
எப்படி அவனை வந்து இது பண்ணுவாங்கன்றத யோசிக்கும் போது நல்லா இருக்குது ஆக்சுவலி. எஸ், அதான் இப்போ இந்த இது ரீசெண்டாக இது கல்கி படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீடு அவங்கள வந்து சீட்ஸ் வந்து அவங்கள வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியாக தே கன்சீவ் அதன் மூலமாக அவங்க கன்சீவ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இந்த குந்தி தேவி கதை தான் அதுக்கு அடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை எடுத்துட்டு வருவாங்க. இதுக்கு அடுத்து வந்து உலகமே வந்து நாங்க தான் சொன்னோம்ல, ஒரு குரூப் அடுத்து அப்படி வரும், நாங்க தான் சொன்னோமே உலகமே வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, அழிய போகுது, அப்ப இதுதான் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வர ஒரு குரூப்பும் இருப்பாங்க. இதுதான் அப்படியே. பட் அவங்க 60 வருஷம் 70 வருஷம் இல்லையா 75 அதுக்கு மேல ஒன்றும் பெருசா கதையை ஓட்ட முடியாது வச்சுக்காங்க. நீங்க என்னதான் இந்த 11 மில்லியன் இயர்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆக்சுவலி இங்க ஒரு பர்னாட் காஸ்டல்னு ஒரு இடம், அதில் பக்கத்தில் வந்து ஒரு ஆறு டீஸ்னு ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. அதில் வந்து குறைவான இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு லோ ஃபோர்ஸ், அதே இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 மைல் தள்ளி போனீங்கன்னா ஹை ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆறு, அதில் இருக்கிற பாறைகளுடைய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 235 மில்லியன் இயர்ஸ் கொண்ட பாறைகள் அங்கே இருக்கிற பாறைகள் எல்லாமே. இதே மாதிரியான நீங்கள் பாறைகளை நம்ம திருப்பதியில் இருக்கிற மலையில் கூட ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அதை வந்து ஒரு வலை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து மில்லியன்ஸ், அதாவது டைனோசர் காலத்துக்கு முந்தைய பாறைகளாக இருக்கக்கூடியவை அதெல்லாமே. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் நான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது அதிகபட்சம் 70 80 90 100க்கு மேலே அது வந்து இப்போ எதேஷ்டம் இருந்தால். ஸோ அதனால் வந்து இதுதான் மேட்ரு. அதனால் நீங்கள் 11 மில்லியன் இயர்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சும்மா ஒரு செய்தி, அதை பற்றின ஒரு விஷயங்கள் அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும். அதுவும் தொடர்ந்து இதை பேசிக்கிட்டே இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது தான் நம்மளுடைய மற்ற சேனல்களை ஃபாலோ பண்ணுறவங்க கூட இந்த நியூஸ் சேனல் ஒன்று இருக்கா, இப்போ நான் வந்து பார்க்குறேன், அதை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரியான வீடியோக்களை வந்து நாங்கள் கொடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.